யார் இந்த மரிய வில்சன்? அதிர வைக்கும் அரசியல் பின்னணி. ஒரு பக்கம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கல்வி சாம்ராஜ்யத்தினுடைய வாரிசு, இன்னொரு பக்கம் சொந்த சகோதரன் வீட்டுக்குள்ளேயே உருட்டுக்கட்டையோடு சென்று சண்டை போட்டவர். தமிழ்நாட்டின் கஜானாவை கையாளும் நிதியமைச்சர். ஆனால் சட்டமன்றத்தில் எழுந்து நின்று எனக்கு இங்கிலீஷ் தான் வரும், தமிழ் வராது, யாருக்காகவும் என்னை மாத்திக்க முடியாது என கெத்து காட்டும் ஆளுமை. எம்ஜிஆரின் தீவிர விசுவாசி ஜேபிஆரின் குடும்பத்தில் இருந்து 36 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் விஜயனுடைய தாவேகா கட்சியில் இருந்து அரசியலில் ரீ என்ட்ரி கொடுத்திருக்கும் இந்த மரிய வில்சன் யார்? ஆர்கே நகர் தொகுதியில் 49,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இவரின் நிஜ முகம் என்ன? அரசியல்வாதியா, கல்வியாளரா, அல்லது அடாவடி ஆசாமியா? வாங்க விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசியல் மற்றும் கல்வித்துறை வட்டாரத்தில் ரொம்ப வேகமாக உச்சரிக்கப்படுற ஒரு பெயர் அப்படின்னா அது மரிய வில்சன் தான். அரசியலுக்கு இவர் புதுசு தான், ஆனால் இவருடைய அரசியல் பின்னணி அப்படிங்கிறது நேத்து முந்தா நாள் உருவானது இல்லை. இவர் ஒரு 3ஆம் தலைமுறை அரசியல்வாதி. அதாவது இவருடைய தாத்தா அபே பால்ராஜ் அப்படிங்கிறவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகியா ஒரு காலத்தில் இருந்திருக்கார். ஆனா அதை விட இவருக்கு இன்னொரு மிகப்பெரிய அடையாளம் இருக்கு. தமிழ்நாட்டில் தனக்கென ஒரு கல்வி சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ஜேபிஆர் குடும்பத்தினுடைய வாரிசு தான் இவர். ஆமாங்க, மறைந்த ஜேபிஆரின் மருமகன் தான் இந்த மரிய வில்சன். மரிய வில்சனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிளாஷ்பேக் போய் ஜேபிஆரை பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கன்னியாகுமரி மாவட்டம் முட்டத்துல பிறந்த ஜே பங்குராஜ் அப்படிங்கிறவர் தான் பின்னால ஜேபிஆர் என அன்போடு எல்லாராலையும் அழைக்கப்பட்டார். ஆரம்ப காலத்தில் இவர் காவல்துறையில பணியாற்றிட்டு வந்திருந்தாலும் இவர் எம்ஜிஆர் மேல இருந்த அதீத அன்பு காரணமாக இவர் சென்னைக்கே வந்து எம்ஜிஆரோட தீவிர ரசிகரா மாறிட்டாரு. எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்சப்ப கூடவே நின்று எம்ஜிஆரோட பயணிச்சவர். அதிமுகவினுடைய ஆரம்ப கால உறுப்பினர்கள்ல ஜேபிஆரும் ஒருத்தர். தேர்தல் நேரங்கள்ல எம்ஜிஆருடைய தளபதியா தமிழ்நாடு முழுக்க சுற்றி சுழன்றி வேலை பார்த்தவர் ஜேபிஆர். குறிப்பா 1977க்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைச்ச பிறகு இவருக்கு குடிநீர் வாரிய தலைவர், சட்ட மேலவை கொறடா, அப்புறம் மீன்வள மேம்பாட்டு கழக தலைவர்னு பல பதவிகளை கொடுத்தாரு. இப்படி பல பதவிகள் இருந்தவர். எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக 2ஆக பிரிந்த போது ஜானகியினுடைய அணியில இவர் இருந்தாரு. அப்போ 1989 தேர்தலில் ஜானகி அணியில இவர் தீநகர் தொகுதியிலையும் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். அதற்கு பிறகு அவர் தீவிர அரசியலை விட்டு ஒதுங்கிட்டாரு. அரசியல்ல விட்டதை கல்வியில பிடிக்க நினைச்ச ஜேபிஆர் அவர்கள் எம்ஜிஆருடைய தாய் சத்யபாமா பேர்ல கல்வி நிறுவனங்களை தொடங்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கல்வி சாம்ராஜ்யத்தையே தொடங்கினார். இந்த மிகப்பெரிய கல்வி சாம்ராஜ்யத்துக்குள்ள ஜேபிஆருடைய ஒரு மகளை திருமணம் செய்து கொண்டு என்ட்ரி கொடுத்தார் மரிய வில்சன். 1996 அரசு பள்ளியில 10ஆம் வகுப்பு வரை படிச்ச மரிய வில்சன் அவர்கள் அதன் பிறகு பாலிடெக்னிக் கல்வியை பயில்றாரு. அதன் பிறகு அந்த பாலிடெக்னிக் படிப்பை முடிச்சதுமே 1999 ஜேபிஆர் டெக்னாலஜி நிறுவனத்தில் இயக்குனரா பொறுப்பேற்கிறாரு. ஒரு பக்கம் நிர்வாகம், இன்னொரு பக்கம் தன்னுடைய சொந்த கல்வி அப்படின்னு ரெண்டுலேயுமே அவர் கவனம் செலுத்துறாரு. அதன் பிறகு பார்த்தா பிடெக், எம்பிஏ அப்படின்னு அதோட மட்டும் இல்லாம முனைவர் பட்டம் அதாவது பிஹெச்டியும் வாங்குறாரு. இவருடைய நிர்வாகத்தின் கீழ் இருந்தப்பதான் ஜேபிஆருடைய கல்வி நிறுவனங்கள்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை இவர் அறிமுகப்படுத்துறாரு. இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா நூற்றுக்கணக்கான ஏழை மாணவர்களும் விளையாட்டு வீரர்களும் அரசு வேலையில சேர முடியும். ஆசியாவிலே முதன்முறையாக ஐபிஎம் கிளவுட் ஆய்வகத்தை கல்லூரிக்குள்ள கொண்டு வந்தது. இன்னொரு பக்கம் மாணவர்களுடைய சிந்தனையை தூண்டுறதுக்காக டிசைன் திங்கிங் கிளப்பை உருவாக்குனது அப்படின்னு ஒரு பக்கம் எஜுகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு ரெண்டுலையுமே சக்கப்போடு போட்டார் மரிய வில்சன். இப்படி முழுக்க முழுக்க கல்வி பணியில் இருந்த மரிய வில்சன் கடந்த ஆண்டு திடீர்னு அரசியல் பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பினாரு. தன்னுடைய மாமனார் எப்படி எம்ஜிஆர் தலைவராக ஏத்துக்கிட்டாரோ அதே போல தாவேகா தலைவர் விஜய தன்னுடைய தலைவராக ஏத்துக்கிட்டாரு மரிய வில்சன் அவர்கள். குறிப்பா தாவேகாவுடைய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கொள்கையும் விஜயனுடைய அதிரடி துணிச்சலும் தன்னை ஈர்த்ததா சொல்லி கட்சிகளை இருந்தார் மரிய வில்சன். பணபலமும் கல்வி பின்புலமும் கொண்ட மரிய வில்சனுக்கு தாவேகா ஆர்கே நகர் தொகுதியை ஒதுக்கியது. குறிப்பா மீனவர்களும் கிறிஸ்தவர்களும் அதிகம் இருக்கக்கூடிய இந்த தொகுதி மரிய வில்சனுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்பட்டுச்சு. குறிப்பா தேர்தல் தொடங்குவதற்கு சில மாதங்களுக்கு முன்பே அந்த களத்திலையும் இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தார். குறிப்பாக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களோடு இளைஞரா இவரும் கலந்து தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் அவங்க கிட்ட சொல்றதும் அவங்களுடைய கருத்துக்களை இவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி மக்களோட மக்களா பயணிக்க ஆரம்பிச்சாரு. குறிப்பாக
தேர்தல் நெருக்கத்தில் தாவேகாவுக்கு ஒரு சில தொகுதிகளே வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா சொன்ன தொகுதிகளில் ஆர்கே நகரும் அந்த பட்டியல் இணைஞ்சது அப்படிங்கிறது மரிய வில்சன் அவர்களுக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சது. தொகுதி மட்டுமில்ல, கட்சியிலையும் மரிய வில்சனுடைய பலம் கூட ஆரம்பிச்சது. குறிப்பாக கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் பலியான அந்த சம்பவத்தில் அருண்ராஜ், புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா இப்படின்னு பலரும் தலைமறைவான அந்த சமயத்தில் மரிய வில்சன் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு, அந்த குடும்பத்தை சேர்ந்த குடும்ப தலைவர் அல்லது தலைவிக்கு மாதம் 5000 ரூபாய் நிவாரணமாக கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்டவங்களோட குழந்தைகளுடைய கல்வி செலவை முழுசாக ஏற்றுக்கிறதாகவும் அப்படி அவங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலையை வாங்கி தரதாகவும் ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டார். இதன் மூலமாக தாவேகா தலைவர் விஜயனுடைய நன்மதிப்பையும் அன்பையும் பெற்றார் மரிய வில்சன். இதன் பிறகு கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக நடந்த பனையூர் ரகசிய கூட்டங்களில் மரிய வில்சனும் அதில் கலந்துக்கிற இடத்தை விஜய் அவர்கள் உருவாக்கி கொடுத்தார். அந்த அளவுக்கு கட்சி தலைமையோடையும் தாவேகா தலைவர் விஜயோடையும் மரிய வில்சன் அவர்களுக்கு நெருக்கத்தை இந்த சம்பவங்கள் ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த விவகாரங்கள்லாம் முடிஞ்சு புயலடிச்சு ஓஞ்ச மாதிரி மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவந்துச்சுது. அன்று அதிர்ச்சிகரமான பல முடிவுகள் வந்துச்சு. தாவேகா தொடர்ந்து முன்னிலையில் இருக்கக்கூடிய தொகுதிகளை பார்த்தோம். அந்த தொகுதிகளில் ஒன்றா ஆர்கே நகரம் இருந்துச்சு. குறிப்பாக 49,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அங்கே வெற்றி பெற்றார் மரிய வில்சன் அவர்கள். அது வரைக்கும் அதிமுகவுடைய ஒரு கோட்டையாக கருதப்பட்ட அந்த ஆர்கே நகர் தொகுதியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர் பதிவு செய்தார். இந்த வெற்றிக்கு பின்னணியில் தாவேகா தலைவர் விஜய் மட்டும் இல்லாமல் இவருடைய மாமனார் ஜேபிஆர் அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் இதில் ஒரு முக்கிய பங்காகவும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா 2004 சுனாமி காலகட்டத்தில் அந்த ஆர்கே நகர் பகுதி மக்களுக்கு ஜேபிஆர் குடும்பம் செய்த உதவியும், குறிப்பாக இந்த தேர்தலுக்கு முன்பு மரிய வில்சன் அவர்கள் ஆற்றிய களப்பணியும் தான் இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு காரணம் அப்படின்னும் சொல்லப்படுது. 36 வருஷத்துக்கு பிறகு ஜேபிஆர் குடும்பத்தினுடைய அரசியல் ரீஎன்ட்ரி சக்சஸ் ஆனது மட்டுமல்லாமல் கட்சியினுடைய சீனியரான செங்கோட்டையின் வசம் இருந்த நிதித்துறை இவருடைய பக்கம் வந்த பிறகு ஒரே நாளில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வச்சாரு மரிய வில்சன். ஆனால் அமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்த சூடு தணிவதற்குள்ளேயே அடுத்தடுத்து பெரிய சர்ச்சைகள் இவரை சுற்றி வெடிக்க ஆரம்பித்தன. குறிப்பாக இவர் நிதியமைச்சராக அறிவிக்கப்பட்ட சில நாட்களிலேயே ஒரு வீடியோ காட்டுத்தீ போல சோசியல் மீடியாக்களில் பரவ ஆரம்பித்தது. அதாவது பாண்டிச்சேரியில் இவருடைய சொந்த சகோதரன் வீட்டுக்குள்ளே சில அடியாட்களுடன் இவர் உருட்டுக்கட்டையோடு புகுந்து மிரட்டக்கூடிய அந்த வீடியோ தான் அது. இந்த வீடியோ வந்ததுமே நெட்டிசன்கள் எல்லாம் மிகவும் பொங்கிட்டாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய கஜானாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிதியமைச்சர் இப்படியே அடாவடியாக இருப்பது என்றெல்லாம் விமர்சனங்கள் வர ஆரம்பித்தது. இதுதான் தாவேகாவினுடைய மாடலா அப்படின்லாம் பல விமர்சனங்களும் சோசியல் மீடியாக்களில் வர ஆரம்பிச்சது. இதனை பார்த்த மரிய வில்சன் தரப்பு உடனடியாக விஷயம் கைமீறி போவது தெரிந்ததுமே ஒரு விளக்கத்தையும் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த வீடியோ இப்போ எடுக்கப்பட்டதில்லை, 2022ஆம் ஆண்டு எங்களுடைய குடும்ப பிரச்சனை காரணமாக அப்போது நடந்த இந்த விவகாரம், இது தொடர்பாக நான் தேர்தல் பிரமாண பத்திரத்திலே இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது நான் குறிப்பிட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி சமாளிச்சாங்க. இருந்தாலுமே ஒரு அமைச்சர் இவ்வளவு அடாவடித்தனமா முரட்டுத்தனமா நடந்துக்கிறதா அப்படிங்கிற விமர்சனமும் அவர் மீது எழ ஆரம்பித்தது. இந்த அடிதடி பஞ்சாயத்தெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இவர் அமைச்சரானதிலிருந்தே இவருடைய தமிழ் உச்சரிப்பும் மிகப்பெரிய தலைவலியா இவருக்கு மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இவர் நிதியமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை அறிக்கையை இவர் வெளியிட்டாரு. அப்போது அவர் ஒரு பிரஸ் மீட்டை வச்சிருந்தார். அந்த பிரஸ் மீட்டின் போது அவர் நிதி நிலைமை என்று சொல்வதற்கு பதிலாக நீதி நிலைமை என பலமுறை உச்சரிக்க அதையும் நம்ம நெட்டிசன்கள் பிடித்து கொண்டார்கள். என்ன, நம்ம நிதியமைச்சர் அவர்களுக்கு தமிழ் உச்சரிப்பே சரியா வராதா, நிதியையும் நீதியையும் இப்படி போட்டு குழப்புறாரே அப்படின்னு பங்கமா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சர்ச்சைகள்லையும் அவர் சட்டப்பேரவையில் அவர் நடந்துகிட்ட சில செயல்களும் அவருடைய சில பேச்சுகளுமே இன்று வரை பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக தாவேகா அரசு பதவியேற்ற பிறகு முதன்முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய வந்தபோது நிதியமைச்சர் கையில ஜெபமாலையோட உள்ள வந்துட்டார் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது. இவர் கையில ஜெபமாலையோட வந்ததை பலர் ஆதரிச்சு பேசியிருந்தாலும் அது ஒன்றும் பெரிய அளவு கண்டிக்க வேண்டியதக்க அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு பலர் சொல்லியிருந்தால் கூட சிலர் இதை இன்னும் எப்படி சொல்லி பேசினாங்க அப்படின்னா, அப்போ ஒருவேளை மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க பட்ஜெட் தாக்கலின் போது ராமர் சிலையோட வந்தா ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லியும் கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்த போது இவர் மறுபடியும் நிதிநிலையை வாசிக்கும் போது மீண்டும் தமிழ் உச்சரிப்புகளில் பிரச்சனை வர ஆரம்பிச்சது. இவர் பட்ஜெட் வாசித்து முடிச்ச பிறகு திமுக எம்எல்ஏவான ராஜேந்திரன் அவர்கள் பேசும்போது ஒரு கோரிக்கையை முன் வச்சார். அதில் அவர் ரொம்பவே தன்மையாக தான் சொல்லியிருந்தார். நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பேசும்போது நிறைய ஆங்கில சொற்களெல்லாம் ரொம்ப கரெக்டாகவே உச்சரித்தார். அவருக்கு ஆங்கில புலமை அதிகம்னு தெரியுது. ஆனால் அதே சமயம் தமிழ் உச்சரிப்புகளில் பிரச்சனை இருக்குது, சில இடங்களில் இலக்கண பிழையும் இருக்குது. அடுத்த முறை அதை அவர் பட்ஜெட் வாசிக்கும் போது சரியான முறையில் அவர் தமிழ் உச்சரிப்பை உச்சரிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு வேண்டுகோளை வச்சதுமே ரொம்பவுமே டென்ஷன் ஆகிட்டாரு நம்ம நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள். உடனே எழுந்திருச்சு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு இப்படி தான் பேச வரும், நான் யாருக்காகவும் என்னை மாற்றிக்க முடியாது,
ஐ எம் பார்ன் கிறிஸ்டியன் அப்படின்னும் அதையும் குறிப்பிட்டு நான் பைபிள் படிச்சிருக்கேன், எனக்கு பைபிள் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு அவர் மதம் சார்ந்து பேசிய விஷயங்களும் பல்வேறு சர்ச்சைகளை சட்டசபையை தாண்டி வெளியிலையும் அவர் மீது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சது. நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்கள் தமிழில் இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இல்லை, எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்தேன். அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். கடுமையான விமர்சனங்களும் கண்டனங்களும் வந்த பிறகு அடுத்த நாளே நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தன்னுடைய பேச்சுக்காகவும் அந்த செயலுக்காகவும் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டாரு. அன்னைக்கு கொஞ்சம் ஆசைப்பட்டது உண்மைதான். ஜஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு, இது வெரி ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஃபர்ஸ்ட் டைம்ல நாங்கள் திருத்திப்போம், சில விஷயங்கள் நாங்கள் கற்றுப்போம் உங்கள்கிட்ட. வி வில் கம் பேக் ஸ்ட்ராங். வரப்போகிற நாட்களில் வெரி ஸ்ட்ராங்காக நாங்கள் கம் பேக் பண்ணுவோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒரு பக்கம் டெக்னாலஜி, கல்வி நிர்வாகம், ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு மாடர்ன் ஐடியாக்களோட வலம் வரும் புதிய தலைமுறை அரசியல்வாதியான மரிய வில்சன் அவர்கள் தீவிர எம்ஜிஆர் விசுவாசியான ஜேபிஆர் குடும்பத்திலிருந்து வந்து இன்று விஜயனுடைய தாவேகா மூலமாக நிதியமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் பின்புலம் ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் உருட்டுக்கட்டை, அடிதடி, தமிழ் உச்சரிப்பில் தடுமாற்றம், சட்டமன்றத்திலேயே நான் இப்படித்தான் பேசுவேன் என தேவையில்லாத பேச்சு என மரிய வில்சனின் ஆரம்ப கால அரசியல் பயணம் என்பது அதிரடிகளும் சர்ச்சைகளும் நிறைந்த ஒரு சினிமா போல போயிட்டு இருக்கு. அமைச்சரின் இந்த மாதிரியான அதிரடியான நடவடிக்கைகள் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு பிளஸாக அமையுமா அல்லது மைனஸாக மாறுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் பார்க்க நம்முடைய நியூஸ் கபே டாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.